17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நீங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உபத்திரவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். வியாதியினால நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். பல நாட்கள் ஆகியும் பல மாதங்கள் ஆகியும் சரீரத்துல எந்த ஆரோக்கியமும் இல்லாமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட அந்த உபத்திரவத்திலிருந்து வருகிற சத்தத்தை கேட்கிற தெய்வம் அந்த உபத்திரவத்துல நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். கடன் பிரச்சனைகளை நினைத்து உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என்னால அடைக்க முடியலையே, நான் என்ன செய்வது? என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி கடன் இருக்கிறதே, என்னுடைய வருமானம் எல்லாம் வட்டிக்கு போய் கொண்டிருக்கிறதே, அடைக்க முடியலையே என்று சொல்லி உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்க கடன் பிரச்சனைகளை அடைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் பிரச்சனையின் பாதையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி உங்களை ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம். என்னைக்கு இந்த நிந்தனை மாறும், என்னைக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி தேவனிடத்திலே நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கலாம். அந்த முறையிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு எல்லா உபத்திரவத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருக்குதா? குடும்ப வாழ்க்கையில உபத்திரவம் இருக்குதா? ஐயோ, என்னால தாங்க முடியல இந்த வேதனையை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் தேவன் எனக்கு அனுமதித்தார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டு வருகிறேன்? இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானம் என்று சொல்லி அநேக நாட்களாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எத்தனை உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில என்னால தாங்க முடியல, நான் யாரிடத்துல போய் சொல்லுவது? வியாதி ஒரு பக்கம் என்னை உபத்திரவப்படுத்துகிறது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் என்னை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனுஷர்கள் ஒரு பக்கம் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை உபத்திரவப்படுத்துகிறார்கள். ஆண்டவர், இந்த வேதனையை என்னால தாங்க முடியல, என்னால வெளியே சொல்ல முடியல என்று சொல்லி எத்தனையோ பேருமை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு இறங்கி உபத்திரவத்திலிருந்து விடுதலையை கொடு, ஒரு அற்புதம் செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.